கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 118 சங்கீதத்தில் 5வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் கேட்டொருளி விசாலத்திலே வைத்தார். அதாவது சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, நெருக்கத்தில் இருந்து நான் மிகவும் நெருக்கப்பட்ட நேரத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதாவது கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் செபத்தை கேட்டு அவர் என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். எனக்கு இருக்கிற நெருக்கம், எனக்கு இருக்கிற பிரச்சனை, மிகவும் ஒடுக்கப்படுகிற நெருக்கப்படுகிற நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் என் சத்தத்தை கேட்டு அவர் என்னை விசாலத்திலே எனக்கு அனுகூலமான எனக்கு ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் எனக்கு தந்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதே போல் இன்னொரு வசனம் கூட நமக்கு இருக்கிறது. சங்கீதத்திலே 30:1 கர்த்தாவே ஆழங்களிலே இருந்து உம்மை நோக்கி கூப்பிட, மிகவும் ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். ஆழம் அதாவது வெளியே வர முடியாத ஒரு இடம், ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன். தேவன் செபத்தை கேட்டார், என் சத்தத்தை கேட்டார். நெருக்கத்தில் இருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன், நீர் எனக்கு செவி கொடுத்து என்னை விசாலத்தில் கொண்டு வந்து வைத்தீர். ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி எனக்கு கூப்பிட்டேன். நான் வெளியே வர முடியாத இடம் ஆழம், யாரும் வெளியே கொண்டு வர முடியாத, யாரும் மீட்க முடியாத இடத்துல இருந்து, ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கி நான் கூப்பிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டு என்னை விசாலத்திலே கொண்டு வந்து என்னை வைத்தீர். எனக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதலை, எனக்கு நல்ல ஒரு விடுதலையை, எனக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதல், எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தீர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே எல்லா விதமான நெருக்கத்தில் இருந்து, ஆழத்தில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்களுக்கு விசாலமான ஒரு இடத்துல, நல்ல ஒரு இளைப்பாறக்கூடிய எல்லா இடத்துல அவர் கொண்டு வந்து வைப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எல்லா நெருக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.